நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டே புலி, என்னடா கூத்து இது? மாமா, இன்னைக்கு நம்ம கம்பெனியோட ஹாப்பி பர்த்டேல, அதனால நம்ம ஹெச்ஆர்ல இருந்து இன்னைக்கு ஒரு ஃப்ளோர் ஈவென்ட் நடத்த போறாங்களாம். அப்படின்னா என்னடா? பாட்டு போட்டி தான். டேய், பாட்டு போட்டிலாம் இல்ல மாமா. உனக்கு என்ன தோணுதோ அதை நீ பண்ணலாம். ஐயோ, உடனே விவகாரமா யோசிப்பியே. இப்ப நீ ஆடணும்னு நினைச்சா ஆடலாம், பாடணும்னு நினைச்சா பாடலாம். பெல்ட் அடிக்கிறது, குட்டிக்கரணம் போடுறது, மிமிக்ரி பண்றது, இப்படி உனக்குள்ள என்னென்ன திறமைகள் இருக்கோ அதை நீ காட்டலாம். ஜெயிச்சா என்னடா தருவாங்க? டேய், என்னடா சிரிக்கிற? என்ன மாமா தர போறானுங்க? நம்ம விற்க முடியாம கைவிட்ட சில பொருட்கள் இருக்கு. ஒரு 4GB பென்டிரைவ், ஹார்ட் டிஸ்க், ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய்க்கு மொத்தமா அடிச்சு வச்சிருப்பாங்களே சில பல வாட்சுகள், காம்ப்ளிமெண்ட் பேக்குகள்னு. அதுக்கப்புறம் 1000 ரூபாய்க்கு கை நிறைய தருவானுங்களே சைனா போன்கள், இப்படி பல பரிசுகள் மாமா. டேய், இதுக்கு பிரைஸே இல்லன்னு சொன்னா கூட பரவாயில்லையாடா? இந்த டப்பா பிரைஸ் கொடுக்கிறதுக்கு சில பல டீம் மேனேஜர்கள், வைஸ் பிரசிடென்ட்கள்லாம் வேற வராங்களாம். டேய், பஞ்சாயத்தாடா இது? பஞ்சாயத்தா இது? பஞ்சாயத்தே இல்லடா இது. டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன கொண்டாடிட்டு இருக்கோம்? டேவிட், மொக்க போறத நிறுத்து, சீக்கிரம் மேட்ருக்கு வா. அன்பு, இன்னைக்கு என்ன செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம்னு கரெக்டா சொல்லு பார்க்கலாம். சொன்னா பிரைஸ் தருவியா? இதுக்கு போய் பிரைஸா? அது போட்டிக்கு தான் தருவாங்க. ஆமா மாமா, போட்டிக்கு தான் தருவாங்க. லிவர் கிட்னிங்களா தர மாட்டாங்களா? கொஞ்சம் பேச விடுங்கப்பா. டேவிட், நிறுத்து. உன் மனசுல என்ன பெரிய திவ்ய தர்ஷன் நினைப்பா? வளைஞ்சு வளைஞ்சு கேம்பரிங் பண்ற. பாயிண்ட்க்கு வா, பாயிண்ட்க்கு வா. ஓகே ஓகே गाइस, இது ரொம்ப சிம்பிளான போட்டி. கவிதை, காமெடி, ஆட்டம், பாட்டம்னு உங்களுக்கு என்ன வருதோ நீங்க பண்ணலாம். ரெடி? ரெடி சார். அன்பு, நீங்க தான் முதல்ல ஆரம்பிக்கணும். ஓகே. ஒரு பழைய கிராமிய பாடல், புலி தாளம், ஆடியன்ஸ் ஐயோ பாவம். வந்தவாசி மானா மதுரை, பந்தயத்துல ஓடுது பார் வெள்ள குதிரை. வந்தவாசி மானா மதுரை, பந்தயத்துல ஓடுது பார் வெள்ள குதிரை. கடையில தான் விக்கிறாங்க லட்டு, அந்த லட்டு விக்கிற பொண்ணு பேரு பட்டு. லட்டு விக்கிற பட்டு வேணுமா, இல்ல பட்டு விக்கிற லட்டு வேணுமா? லட்டு விக்கிற பட்டு வேணுமா? மாமா வயசுக்கு பாடுற பாட்ட பாத்தியா? இல்ல பட்டு விக்கிற லட்டு வேணுமா? பட்டு விக்கிற லட்டு வேணாண்டா, அந்த லட்டு விக்கிற பட்டு போதுண்டா. அந்த வாசி மனா மதுரை, பந்தயத்துல ஓடுது பார் வெள்ள குதிரை. வந்தவாசி, வந்தவாசி. ஓகேடா, ஓகேடா, ஓகேடா. அன்பு, சூப்பர் சூப்பர், கலக்கிட்டீங்க அன்பு, கலக்கிட்டீங்க. ஓகே ஓகே, நெக்ஸ்ட். கூழாங்கல்லு கண்ணால் இவன் சுண்டி இழு பாண்டி, அந்த மாய கண்ண போல இவன் மனச பறி பாண்டி, ஒரு பச்சை புள்ள போல இவன் பேசி சிரி பாண்டி, அட என்ன இன்னும் சொல்ல இவன் எங்க ஊரு சுந்தர பாண்டி. கொண்டாடும் மனசு, விளையாடும் வயசு, அண போட்டா அடங்காது. தினந்தோறும் வெரசா, பொறப்போமே புதுசா, எப்போதும் திருநாளு. நெஞ்சில் டெம்பு இல்லாம போனா வாழ்க்கை பசிக்காது. வம்பு தும்பு இல்லாம இருந்தா ஓகே, நெக்ஸ்ட். ஹாய். நீங்க என்ன பண்ண போறீங்க? சார், ஐ அம் கோயிங் டு சிங் a classical song, sir. ஓகே. பாட்டு. Close the door. ஓகே, ஓகே. கண்ட நாள் முதலாய் காதல் பெருகுதடி, கண்ட நாள் முதலாய் காதல் பெருகுதடி, கண்ட நாள் முதலாய் காதல் பெருகுதடி. கையினில் வேல் பிடித்த கருணை சிவ பாலனை, கண்ட நாள் முதலாய் காதல் பெருகுத. அன்பு, புலி கலக்குறாயா? குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றுமில்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா. வாவ் 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 வாவ்,
சூப்பர் சூப்பர் ரொம்ப கலக்கிட்டீங்க, thanks. கலக்கிட்டீங்க. என்னமா பாடினா இல்ல டே புலி சூப்பரா பாடுனடா. டேய் நீ செம அருமையா பண்ணடா. நாங்க கூட சும்மா தான் கலாய்ச்சோம். ஆனா உனக்கு பாட்டு ரொம்ப நல்லா வருதுடா. கலக்கிட்ட. ஓகே நெக்ஸ்ட். மஞ்சு நீ பாடு. நான் பாட வேண்டும் என்றால் மாமா ஆட வேண்டும். ஆடிட்டா போச்சு. வெற்றியோட வா மாமா. டேய் கட்ட சாச்சி புட்டாடா. டாடி மம்மி வீட்டில் இல்ல, கடை போட யாரும் இல்ல, விளையாடு போமா உள்ளதில்லடா. மைதானம் தேவையில்ல, அம்பயரும் தேவையில்ல, யாருக்கும் தோல்வி இல்ல இல்லடா. ஏய் கீழேந்த மாமு, இது இன்னொரு கேமு, தெரியாம நின்னா அது ரொம்ப ஷேமு. விளையாட்டு ரூலு, நீ மீறாட்டி பவுலு, எல்லைகள் தாண்டு அது தாண்டா கோலு. டாடி மம்மி, டாடி மம்மி. ஓகே நெக்ஸ்ட். நானா டேய் நம்ம மோகன்டா. பொட்டு வைத்த ஒரு வட்ட நிலா, குளிர் புன்னகையில் என்னை சுட்ட நிலா, என் மனதில் அம்பு விட்ட நிலா, இது எட்ட நின்று என்னை தொட்ட நிலா, வாழ்நாள் தோறும் தினம்தான் காதோரம் பாடல் கூறும், பொட்டு வைத்த ஒரு வட்ட நிலா, குளிர் புன்னகையில் என்னை சுட்ட நிலா, டேய், மனதில் இவன் பைக் மோகன் இல்லடா, இதயம் முரளி. என்னமா பாடுறான்டா? இவனுக்குள்ள இப்படி ஒரு திறமையா? இவன் நேரத்துல தான் குயிலுன்னு நினைச்சேன், குரல்லையும் குயில்டா. என் மனதில் அம்பு விட்ட நிலா, இது எட்ட நின்று என்னை தொட்ட நிலா. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. சூப்பர். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நெக்ஸ்ட். யாருமே இல்லையா? யாருமே இல்லையா? சத்தியமா நீ எனக்கு தேவையே இல்ல, 10 நாளா சரக்கு அடிச்சேன் போதையே இல்ல, உலகம் புரிஞ்சு ரோசர் கிழிஞ்சு இனி பிச்சுக்கிற எங்கிட்ட தான் ஒன்னும் இல்ல. சத்தியமா நீ எனக்கு தேவையே இல்ல, 10 நாளா சரக்கு அடிச்சேன் போதையே இல்ல, உலகம் புரிஞ்சு ரோசர் கிழிஞ்சு இனி பிச்சுக்கிற எங்கிட்ட தான் ஒன்னும் இல்ல. செத்தா சங்கு இருக்கு, பாக்கெட்டுல தம் இருக்கு, உசுர விட என்ன இருக்கு, டென்ஷன் ஆவாத, கீழே மண் இருக்கு, வானத்துல சன் இருக்கு, இன்னைக்குதான் முக்கியண்டா அழுது சாவாத. இருங்க. நாமெல்லாம் நமக்கு தெரிஞ்சதை செஞ்சு காட்டிட்டோம். இப்போ நம்ம HR அவர்கள், டேவிட் அவர்கள், அவருக்கு தெரிஞ்சதை செஞ்சு காட்டுவார். அட செஞ்சு காட்டுப்பா. ஓகே ஓகே. சைலன்ட். நீங்க என்ன பண்ண போறீங்க? அதாவது காலேஜ் டேஸ்ல மிமிக்ரி பண்ணது, சோ அதையே பண்ணி காமிக்கிறேன். ஓஹோ, நல்லா இருந்தா கை தட்டணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ரஜினிகாந்த். நான் எப்ப வருவேன் எப்படி வருவேன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வருவேன். உன்ன மாதிரி லேட்டா வர மாட்டேன். இப்போ வந்து கமலஹாசன்.
என்னப்பா அதோ சினிமா லைட்டிங் மாதிரி என்ன நடக்குதுங்க? இந்த அம்மா அந்த ஆளை பிடிச்சிட்டு ஆடுறாங்கோ, அந்த ஆளு இந்த அம்மா பிடிச்சிட்டு ஆடுறாங்கோ. உங்க ரெண்டு பத்துக்குள்ள என்ன கனெக்ஷனா? என்ன நடக்குதுங்க? ஓகே, இப்போ வந்து ஒரு செய்தி வாசிப்பாளர் எப்படி காமெடியா செய்தி வாசிச்சார்னா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பது சப்போட்டோ நாராயணசுவாமி. இருதய அறுவை சிகிச்சைக்காக அப்போலோ மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கும் உள்துறை அமைச்சர் திரு லோகாடியா பகாடியா நன்றாக குணமடைந்து இறந்து போனார். என்னாச்சு? ஒன்றும் இல்லை. இல்லை, டல்லா இருக்கியா தான்? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. என்ன சிரிப்பு? என்ன? காதலின் தீபம் ஒன்று. கார்த்திக் எல்லாரும் பார்க்கறாங்க. கார்த்திக் சொன்ன கேளு, எல்லாரும் பார்க்கறாங்க. பார்க்கறாங்கன்னு சொல்றேன்ல. சொந்தம் கூடலில் கண்ட இன்பம் மயக்கமென்ன காதல் வாழ்க. என்ன? சும்மா பாடணும்னு தோணுச்சு, அதான். ஏன் இந்த பாட்டு? அப்படியே நேரடியாலாம் அர்த்தம் எடுத்துக்கணும்னு இல்லை, சும்மா ஒரு ஃபீலான பாட்டு. பாடினா உன் மனசு அமைதியா இருக்கும்னு தோணுச்சு, அதான். என் மனசு இப்பதான் ரொம்ப குழம்பிடுச்சு. அதை இவ்வளவு சந்தோஷமா சொல்ற? அப்படின்னா அந்த குழப்பம் நல்லதுதான். இப்ப நீ எதுக்கு சிரிச்ச? நீ நல்லா பேசுற. அப்படியா? நீ ஒரு மையல் கண்ணன். புரியல. உனக்கு அழகான கண்ணு, மத்தவங்கள மயக்கிற மையல் கண்ணு. அதனாலதான் நீ சொல்ற பொய்ய கூட நம்பணும்னு தோணுது. அடி பாவி, அது பொய்யெல்லாம் இல்ல. பொய்யோ உண்மையோ நீ சொல்றத யோசிக்காம நம்பணும்னு தோணுது. அப்படியா? ஆமா. மையல் கண்ணன் சொல்றதுக்கே நல்லா இருக்குல்ல. ஆனா கண்ணன் கிட்ட ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன? கண்ணனுக்கு கணக்கு எப்போ உன்னோட முடியாது. சரி, அப்போ மையல் ராமன் வச்சுக்கலாம். அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. ராமனோட கண்கள் மயில் பண்ற கண்கள் கிடையாது, அது கருணையான கண்கள். உன் கண்ணுல இருக்கிறது கருணை இல்ல, காதல். இப்படி சிரிச்சு சிரிச்சே காலி பண்ணிடு. ராஜி. என்ன? நீ ரொம்ப அழகா இருக்க, அதானே? இல்ல, நீ எப்படி நீ இப்படி இருக்க, அதானே? என்னோட சிரிப்பை பத்தி இவ்வளவு சொல்ற. நீ எப்படி சிரிக்கிற தெரியுமா? எப்படி சிரிக்கிற? ஒரு குழந்தையோட சிரிப்பு மாதிரி. ரொம்ப பியூரான ஒரு இன்னசென்ட் சிரிப்பு அது. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு சிரிப்பு, எதையுமே பண்ண முயற்சிக்காத ஒரு சிரிப்பு. அப்படி சிரிக்க உன்னால மட்டும்தான் ராஜி முடியும். பெரிய ரிசர்ச்சா இருக்கு. சரி, ஒரு காஃபி சாப்பிடலாமா? அப்புறம் நீதான் சொல்லணும். நான் ஒன்னு சொல்லுவேன், தப்பா நினைக்க மாட்டியே? சொல்லு. இங்கே இருக்க நீ. உன்னை நான் எங்கெல்லாம் தேடிட்டு இருக்கேன் தெரியுமா? ஏ, என்ன? ஒன்னும் இல்ல, கிளம்புறேன். அதான் சொல்லிட்டு போலாமேன்னு. ஓஹோ. தேங்க்ஸ் ராஜி. தேங்க்ஸ் கார்த்திக். ஐ ஹேட் a great time today. நல்ல விஷயம் தாங்க. ரொம்ப நாளாவே என்னதான் சந்தோஷமான விஷயங்கள் நமக்கு நடந்தாலும் ஒரு சின்ன சோகம் இருந்துகிட்டே இருக்கும். எந்த சந்தோஷமா இருந்தாலும் அதை முழுசா அனுபவிக்க முடியாம ஒரு சின்ன உறுத்தல் எப்பவும் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது எதுவும் இல்லாம இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். இன்னைக்கு எதுவும் பெருசா நடக்கலையே? அதான் எனக்கும் தெரியல. எதுவுமே நடக்காம ஆனா சந்தோஷமா இருந்துச்சு. இன்னைக்கு நான் பண்ணதுன்னு பார்த்தா உன்னோட பாடினதும் உன்னோட போட்டோ எடுத்துக்கிட்டதும் தான். தேங்க்ஸ் கார்த்திக். நான் என்னங்க பண்ணேன்? ஒன்னும் பண்ணல, ஆனாலும் தேங்க்ஸ் சொல்லணும்னு தோணுது. ஆமா, இது என்ன டீயா காஃபியா? இது காஃபி. உங்களுக்கு வேணா இன்னொன்னு சொல்லட்டுமா? வேணாம், இதுவே போதும். ஏங்க, அது எச்சிங்க.
மச்சிக்கு நடுவுல எச்சி எல்லாம் பாத்துக்கிட்டு. தேங்க்ஸ் கார்த்திக். அப்ப நான் கிளம்புறேன். ஓகே பாய். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ராஜி, நான் சில விஷயங்களை பேசிடுறேன். நீ சூசனோட பழகிறது இல்ல சூசன் உன் கூட பழகிறது எப்படி வேணா வச்சுக்கோ. எனக்கு அது பிடிக்கல. நான் யாரு, எனக்கு எதுக்காக பிடிக்கல? எனக்கு பிடிக்கலங்கிறதுக்காக நீயே சூசன் கூட பேசாம இருக்கணும்? இப்படியெல்லாம் கேட்டா அந்த கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியாது. நீ எனக்கு யாருன்னு சொல்லு, நமக்குள்ள இருக்கிற உறவுக்கு பேர் என்னன்னு சொல்லு. அப்பதான் நான் சூசனை விட்டு விலகுவேன்னு நீ சொன்னா என்கிட்ட இப்ப அதுக்கு பதில் இல்ல. 2 பேரோட மனசுக்குள்ளேயும் ஆசை இருக்கு, அது நமக்கே தெரியும். ஆனா அது நடக்குமா இல்ல நடக்காதான்னு எனக்கு தெரியல. ஏன் ராஜி? என்னை நம்புற அப்பாவுக்காக நான் சில விஷயங்களை விட்டு கொடுக்கணும். அவரை நான் எங்கேயும் கீழே விட்டுறக்கூடாதுன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கார்த்திக். அப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டு நானே நிம்மதியா இருக்க முடியுமான்னு தெரியல. புரியுது. நான் நாளைக்கு நடக்க போறத பத்தி எந்த கேரண்டியும் தர முடியாது. அப்பா எனக்கு பெருசா தெரியலாம், இல்ல அப்பாவை விட்டுட்டு வெளியே வர அளவுக்கு நீ எனக்கு முக்கியமாயிரலாம், அதுவும் தெரியல. நான் மனசுல தோன்றத சொல்றேன், அவ்வளவுதான். இப்படி யோசிக்கிறது கூட சரியா தப்பான்னு எனக்கு தெரியல. இப்படி உனக்கு எந்த ப்ராமிஸையும் தர முடியாதவ சில விஷயங்களை உன்கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது சரியானும் தெரியல. உன்கிட்ட சூசன் பேசினா கோவம் வருது, உரிமை எடுத்துக்கிட்டா எரிச்சல் வருது. நீ குடிச்ச பாதி காஃபி எடுத்து குடிச்சா அப்படியே ஓங்கி ஒரு குத்து குத்துணும் போல வெறி வருது. சிரிக்காத. இல்ல சொல்லு. யோசிச்சு பார்த்தா எனக்கே என்ன நினைச்சா எரிச்சலா இருக்கு. ஆனா கோவம் வருது கார்த்திக், அவ்வளவுதான். நான் சொல்ல வேண்டியதா சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் நீ எப்படி நடந்துக்கணும்னு நீதான் முடிவு பண்ணணும். அதுல நான் தலையிட மாட்டேன், அவ்வளவுதான். பேசிட்டியா? இப்ப நான் நினைக்கிறது சொல்லவா? சூசனுக்கும் எனக்கும் நடுவில் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு, அவ்வளோதான். அதை தவிர வேற எதுவும் கிடையாது. இந்த விளக்கெல்லாம் கூட எனக்கு நீ கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. உனக்கு அவசியம் இல்லை, ஆனால் எனக்கு அவசியம். இந்த உலகமே என்னை தப்பாக எடுத்துக்கிட்டாலும் நீ என்னை தப்பாக எடுத்துக்கூடாது, அதான் எனக்கு முக்கியம். சூசன் நம்மளோட ஃப்ரெண்டு, அவ்வளோதான். எனக்கு லக்ஷ்மி, விஷ்ணு, கௌஷிக், சௌந்தர்யா, சூசன் இவங்க எல்லாருமே ஒன்று தான். ஆனால் அவங்க எல்லாரும் என்ன ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டாக நினச்சிருக்கலாம். நான் சூசன் கிட்ட தடுமாறிடுவேன்னு தோணுதா? நிச்சயமா இல்லை. அதுக்காக கவனமா இருன்னு சொல்றதுல எந்த தப்பும் இல்லை. புரியுது. சூசன் லைஃப்பில் நிறைய பிரச்சனை. என்னோட நட்பு அவங்கள வெளியே கொண்டு வர்றதுக்கு ஜஸ்ட் கை கொடுக்குற மாதிரி தான். எப்போவுமே நான் பிடிச்சிட்டு இருக்கணும்னு நினைக்கிறது நிச்சயமாக வேற ஒரு கையை தான். நான் எந்த எதிர்பார்ப்போடலாம் பேசல. இதுதான் நான். இப்படி தான் நான் சூசனோடையும் பழகிறேன், அவ்வளோதான். எனக்கு நம்பிக்கை இருக்கு ராஜி. நான் நினைக்கிற விஷயம் கண்டிப்பாக நடக்கும். ஒருவேளை நடக்கலனா? நடக்கலனாலும் நான் உன்னை திட்ட மாட்டேன். நீ தான் காரணம்னு கண்டிப்பாக உன்கிட்ட கோவப்பட மாட்டேன். முக்கியமாக நான் ஒன்றுமே இல்லாமல் போய் நம்மளால தான் எப்படி ஆயிட்டான்ற கில்ட்டி கான்ஷியஸை கண்டிப்பாக உனக்கு தரமாட்டேன் ராஜி. போதுமா? என்ன நடக்கும்னு எனக்கு தெரியல, ஆனா அது நீ விரும்பின மாதிரி நடக்கணும்னு ஆசைப்படுறேன். தப்பா எடுத்துக்காத கார்த்திக். நீ என்கிட்ட எதையும் மறைக்கல. நான் மறைக்கணும்லாம் மறைக்கல ராஜி. உனக்கு கஷ்டமா இருக்கக்கூடாதுன்றனால தான் இதை நான் சொல்லாம விடுறேன். என்ன தப்பா எடுத்துக்காம பதில் சொல்ல. எனக்கு தெரியாம எதுவும் இல்லையே. கை காட்டு பாப்போம்.
நீயே பிடிக்கணும்னா குடுன்னு சொல்லியிருக்கலாமே ராஜி. காயெல்லாம் சரியாயிடுச்சு ராஜி. நான் ஒன்றும் அதுக்காக பிடிக்கல. புரியுதா? ம்